என் தங்கப்பிள்ளையே, பொன்னான புதன்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன்னை கண்கலங்க வைத்தவர்களை கதிகலங்க வைக்கும் நேரம் வந்துவிட்டது என்ற வெற்றியை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். பொதுவாகவே தெய்வம் உன்னிடத்தில் ஒரு வெற்றி செய்தியை கொடுக்கும் பொழுது அதை நீ பெறாமல் செல்லக்கூடாது. ஏனென்றால் உனக்கு கிடைப்பது வெற்றி என்பதை உனக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. எதிலிருந்தும் விலகிச் செல்ல நினைக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நாம் தப்பிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. இது நமக்கான விஷயம், நம் வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கக்கூடிய விஷயம். அப்படியானால் நாம் விரும்புவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நிறைவாக நமக்கு எந்த நொடியிலும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்கின்ற வார்த்தைகளை கவனமாக கேள். உன்னுடைய வாழ்க்கை இனி எப்பொழுதுமே எந்த வகையிலும் தீய மனிதர்களுக்கு பிடியில் சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, நீந்தாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். கேலி கிண்டல் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை இந்த வாழ்க்கை ஒதுக்கிவிடும் என்பதனை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதனால் எப்பொழுதுமே நம்மால் முடிகின்ற விஷயங்களை நாம் செய்யாமல் ஒரு நொடி கூட பின்தங்கிவிடக் கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருவரால் முடிகிறது என்றால் நிச்சயமாக உன்னாலும் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எப்பொழுதுமே நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த காரியங்களை இன்னொருவர் செய்து முடித்துவிட்டு சென்று விடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் எங்கோ ஒரு தவறு செய்கிறோம் என்பது அதன் பிறகுதான் புரியும். நாம் நினைத்திருந்தால் அன்று அந்த வெற்றியை பெற்றிருக்கலாம் என்று பின்னாளில் நினைத்து வருந்துவதை விட நாம் ஆரம்பத்திலேயே எந்தெந்த காரியங்களை நம்மால் செய்ய முடியுமோ அதில் எல்லாம் நம்முடைய முயற்சியை கைவிடாமல் நான் இருந்திருந்தாலே போதும். உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை எதற்கும் கலங்கி விடாமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை கவனமாக பெற்றுக்கொள். என் பிள்ளையை, அமைதியை எங்கும் தேடி தெரியாதே. நீ அமைதியாக மாறிப்பார். நிச்சயமாக எல்லாமும் உன்னை சுற்றி நல்லபடியாகவே மாறிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையை, தன்னம்பிக்கையோடு எப்பொழுதுமே நாம் இருக்க வேண்டும். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிச்சயமாக நிரந்தரமாக குடியிருப்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, உண்மை யாருக்கும் அஞ்சாது, அதுபோல நேர்மை யாருக்கும் அடங்காது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்களும் உண்டு, மறக்கவே கூடாத நாட்களும் உண்டு. எது எது எதற்கானது என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும். என் குழந்தையை, இங்கு வறுமையும் நிரந்தரமல்ல, வசதியும் நிரந்தரமல்ல. நாம் ஒருவரோடு பழகுகின்ற பழக்கம் மட்டும்தான் இங்கு நிரந்தரம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து நான் தருகின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த உலகத்தின் மிக உயர்ந்த ஆயுதமே ஒருவர் கையில் இருக்கும் நம்பிக்கைதான். அதனால் எந்த சூழ்நிலையிலும் அந்த நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. என் குழந்தையே, ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க விரும்பாதவன் இது வேண்டுமா என்று கேட்பான். அதை உனக்கு கொடுக்க எண்ணுபவன் இது போதுமா என்று கேட்பான். இவ்வளவுதான் மனித இயல்பு. இதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு ஒவ்வொருவரிடமும் ஏமாந்து விட்டோம், தோற்றுவிட்டோம் என்று சொல்வதில் எந்த நியாயமும் கிடையாது. ஒவ்வொருவரையும் நீ புரிந்து கொள்வதற்கு
இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கத்தான் செய்கின்றது. அந்த வாய்ப்புகளை கொண்டு நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டுமே தவிர ஒருபோதும் தவறான விஷயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்துவிட நினைக்காதே. வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் நிச்சயமாக வரும். அந்த நாள் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாக கிடைப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்துவிட முடியும். என் குழந்தையே, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நீ ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்களை தருவதை நீ என்றென்றும் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாய். என் குழந்தையே, ஒருவரிடம் நீ பேசி பார்த்தும் அவர்களுக்கு புரியவில்லை என்றால் கேட்பவர் மீது தவறு கிடையாது. மாற்ற முடியாத இடத்தில் பேசும் உன் மீதுதான் தவறு. தெய்வம் உணர்த்துவான். நீ உன் வேலைகளை மட்டும் அந்த இடத்தில் கவனிக்க வேண்டும் என்பதனை. என் குழந்தையே, என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கை எந்த விஷயங்கள் வந்தாலும் ஒவ்வொன்றிலும் நீ நினைத்ததை எல்லாம் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நினைத்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. வேண்டும் என்றே உன்னை சோதிக்கவும், வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கவும் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அந்த இடத்தில் நீ விழித்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை மாற்றங்களையும் சரியாக கொடுத்து உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, எதற்காக நீ இத்தனை கலக்கம் கொள்கின்றாய், எதற்காக நீ இத்தனை வேதனை அடைகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவில்லை என்றாலும் நீ நினைத்த மாத்திரத்தில் உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையை, எப்பொழுதுமே நாம் நமக்கான நிலையில், நாம் விரும்பிய வெற்றியில் எப்பொழுதும் நாம் ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நிறைவான சூழ்நிலைகள், நிறைவான மகிழ்ச்சி என்று ஒவ்வொன்றும் உன்னை தேடி வர வேண்டிய நேரம். என் பிள்ளையை, உனக்கு என்னவெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கிறதோ அந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ சரியானதொரு பாடத்தை கொடுக்க வேண்டியது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு. என் குழந்தையை, கண்ணீர் துளிகளை சிந்தும் பொழுது அவர்களின் மீது வன்மத்தை வளர்த்து கொள்ளாமல் நீ உன்னை எப்படி வளர்க்கப் போகிறாய், நீ எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கப் போகிறாய் என்பதில் மட்டுமே உன்னுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் செழிப்பாகவும் எப்பொழுதும் திறமையாகவும் இருக்க வேண்டும். யாருக்கும் எதையும் தர மாட்டேன் என்று சொல்வதாக உன் எண்ணம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் யார் என்ன கேட்டாலும் அவர்களிடத்தில் மனதார உண்மையை பேசிவிட நீ ஒரு முறை பழகிவிட்டாயானால் அதுவே உனக்கு பழக்கமாகிவிடும். ஒவ்வொரு முறையும் நீ உண்மையை மட்டுமே பேச முன் வருவாய். எந்த இடத்திலும் என் குழந்தை, பொய் என்ற ஒரு வார்த்தையை உன் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். நீ நினைக்கலாம், நம்மை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எல்லாம் அங்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று. என் குழந்தையே, தெய்வம் அவர்களை தரமாக காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும் அத்தனையிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலும் நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். உனக்கு அத்தனை உண்மைகளையும் கவனமாக மீட்டுத் தர வேண்டும். மேலும் மேலும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக தரும் பொழுது அத்தனையும் நினைத்து என் பிள்ளை நீ பேரதிசயம் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. கலங்காத நேரம் என்ற ஒன்று உனக்கும் உண்டல்லவா? என் பிள்ளையை, யாரும் இல்லை என்றாலும் உனக்கு எல்லோருமே
மிகப்பெரிய உறுதுணைப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பும் கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை வேண்டி நான் வருகின்ற பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து மீண்டு வருவதையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கு சரியான பலன்கள் கிடைக்க வேண்டும். நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். நான் உன்னை எப்பொழுதும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டேன். நான் எப்பொழுதும் உன்னை அவ்வளவு எளிதாக காயப்பட அனுமதிக்க மாட்டேன். நான் யார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் யார் என்கின்ற விஷயம் எப்பொழுதுமே ஒருவருக்கு புரிந்துவிட்டது என்றால் அதன் பிறகு அவர்கள் அடுத்த நிலையை நோக்கி எப்படி பயணிப்பது என்று தெரிந்து கொள்வார்கள். உனக்கான நேரம் அப்படித்தான் வந்திருக்கிறது. இனிமேலும் நீ நினைத்தது போல எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்பு. நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமுமே நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. இனி எதற்குமே என் பிள்ளை வருத்தம் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது. உன் முன்னால் நான் வந்து நிற்கும் இந்த தருணம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு உன் அம்மாவினுடைய அன்பு எப்படி உறுதியாக கிடைத்திருக்கிறதோ அதுபோல இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லட்டும். இந்த வாழ்க்கையை நீ அடிக்கடி திரும்பி பார்த்தாயானால் நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்து வந்த வழிகளும் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கையை தானாகவே கொடுத்துவிடும். இதையெல்லாம் கடந்து வந்த நாம் இனிமேல் இதையும் கடந்து செல்வோம் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். என் குழந்தையே, இதனை எப்பொழுதுமே நீ கவனமாக உணர்ந்து விட்டால் அது போதும். மனிதனின் விரல்கள் அனைத்தும் சமம் கிடையாது. ஒப்பிட்டு பேசும் அளவிற்கு எல்லா மனிதர்களும் இங்கு நல்லவர்களும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாற்றத்திலும் என்னவெல்லாம் நீ யோசிக்கிறாய் என்பதனை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமுமே உனக்கு சரியான ஒரு புரிதலை கொடுத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன் தகுதியை தீர்மானிப்பது யாரும் கிடையாது. உன்னுடைய உழைப்பு மட்டும்தான் உன்னுடைய தகுதி என்னவென்பதனை தீர்மானிக்கும். அதனால் உன்னுடைய உழைப்பினாலும் உன்னுடைய விடா முயற்சியினாலும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னால் கதிகலங்க வைக்க முடியும். உன்னை முடக்கி விடலாம், ஒரு மூலையில் அப்படியே நிறுத்தி வைத்து விடலாம் என்று நினைக்கின்ற இவர்களுக்கு சரியான பதிலடியை நீதான் கொடுக்க வேண்டும். உன்னால் முடியும். நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீதான் நிரூபித்து காட்ட வேண்டும். நிச்சயமாக நீ நல்ல நிலையை அடையும் பொழுது தானாகவே உன்னை விட்டு எல்லோரும் பழகி போவார்கள். எல்லாருமே விலகிச் செல்வார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி எந்த ஒரு விஷயத்திலும் நீ நினைத்தால் உனக்கு அத்தனையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. நீ எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீ சுறுசுறுப்பாக இருக்கிறாய். அடுத்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று பார்க்கிறாய் என்றாலே நீ உடனே முடிவு செய்திட வேண்டும். நிச்சயமாக அத்தனைக்குமான வெற்றியும் அத்தனைக்குமான சோதனைகளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது, அல்லது அந்த விஷயங்களில் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் வாழ்க்கையில் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை இனிமேலாவது நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, அவரவர் செய்கின்ற பாவம் அவரவர்களை போய் சேரும். இன்று பாவத்தால் கட்டுகின்ற மாளிகை நாளை அவர்களினுடைய தலையில் இடிந்து விழுந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்தது எல்லாமும் எங்குமே உன்னை அதிகமாக காயப்படுத்தாது. உன்னோடு நான் வந்திட்ட பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையில்
எந்த தீமைகளும் உன்னை நெருங்காது என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் அடியெடுத்து வை. தானாகவே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.